ரீசெண்டா மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 1950 இருந்து கிட்டத்தட்ட 2025 வரைக்கும் இந்தியால மொத்தமா 29க்கும் மேல தொழிலாளர் சட்டங்கள் நடைமுறையில இருந்தது. அந்த 29 ஆக்டையும் 2019 கோட் ஆன் வேஜஸ், 2020 இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் கோட், சோசியல் செக்யூரிட்டி கோட், ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் கோட் அப்படிங்கிற 4 ஆக்டையும் 2019-20 கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நடைமுறைக்கு வந்தது எப்பன்னு பாத்தீங்கன்னா 2025 நவம்பர் 21 நடைமுறைக்கு வரப்பட்டிருக்கு. இப்ப கொண்டு வரப்பட்ட சட்டங்கள்ல முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிராஜுவிட்டி தான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒருத்தர் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றாரு அப்படின்னா 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணா மட்டும்தான் அவருக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் கிடைக்கும். ஆனா இப்ப கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் மூலமா 1 வருஷம் ஒர்க் பண்ணாலே போதும் அவங்களுக்கு கிராஜுவிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கப்படுற சிஎல், பிஎல், எஸ்எல் இது சம்பந்தமா லீவா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமா இருக்கட்டும், இன்க்ளூடட் சேலரியா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஆக்ட் சொல்லுது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆக்ட்ல ஆர்கனைஸ்டு செக்ஷனுக்கு மட்டும் தான் குறைந்தபட்ச ஊதியம் பிக்ஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த ஆக்ட்ல அன்ஆர்கனைஸ்டு செக்ஷனுக்கும் குறைந்தபட்ச